கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான் சொல்லுகிற வார்த்தையை எல்லாரும் தயவு செய்து கவனித்து கேட்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தியானத்துக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனத்தை நான் இன்றைக்கு வாசித்த வேத பகுதியிலிருந்து உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். எபேசியர் 5:16. நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். இன்றைக்கு கவனிங்க, இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் எல்லாரும் பேசுகிற ஒரு வார்த்தையை நீங்கள் கவனமாக கேட்டிருக்கக்கூடும். என்ன சொல்கிறாங்க தெரியுமா? காலம் கெட்டு போச்சுங்க, முன்ன மாதிரியா இருக்குது உலகம், நாடு முன்ன மாதிரியா இருக்குது, ஜனங்க முன்ன மாதிரியா இருக்கிறாங்க, ஊர் கெட்டு போச்சுங்க, நாடு கெட்டு போச்சுங்க, ஜனங்க மாறிட்டாங்க, அந்த காலம் மாதிரிலாம் இல்லைங்க. நிறைய பேர் இப்படி பேசிக்கிறாங்க தானே? நீங்களும் பேசியிருப்பீங்க. அப்படி பேசுகிறத நீங்களும் கேட்டிருப்பீங்க, நானும் கேட்டிருக்கிறேன். வேத வசனம் என்ன சொல்லுகிறது? நாட்கள் பொல்லாததாக இருக்குது. அப்போ காலம் கெட்டு போய் கிடக்குது, காலம் கெட்டு போச்சு. நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறதுனால இப்போ இருக்கிற இந்த காலத்தையும் நேரத்தையும் நம்ம என்ன செய்யணும்? பிரயோஜனப்படுத்திக்கணும். கர்த்தர் நமக்கு சொல்கிற, உங்களுக்கு சொல்கிற வார்த்தை அது. நம்ம இதை நீங்கள் நன்றாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நான் ஒரு சில சம்பவங்களை மாத்திரம் சொல்லி நான் சுருக்கமாக முடிக்கிறேன். நான் இதை விவரித்து விரிவாக இப்போ நான் சொல்ல போகிறது இல்லை. ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் இங்கே இருக்கிற அத்தனை பேருக்குமே எல்லாருமே பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க. எல்லாத்தையும் பாஸ்புக் இருக்குது. படித்தவங்க, படிக்காதவங்க, வேலையில் இருக்கிறவங்க, வேலை இல்லாதவங்க, சம்பாதிக்கிறவங்க, எல்லாரிடத்துலையும் என்ன இருக்குது? வச்சுருக்கிறாங்க. இந்த 100 நாள் வேலை செய்கிறவலேருந்து அந்த முதியோர் உதவித்தொகை வாங்குற முதற்கொண்டு எல்லாத்தையும் பாஸ்புக் வந்துடுச்சிங்க. ஏற்கனவே சொல்லிக்கிட்டாங்க, எனக்கு அது சரியாக தெரியல. எல்லாருடைய வங்கி கணக்கிலையும் இன்னும் 10 லட்சமோ 15 லட்சமோ போட போகிறதாக எனக்கு சரியாக தெரியலைங்க. அதை பற்றி சிலர் பேசிக்கிட்டாங்க. இப்போ அந்த விஷயத்துக்கு நான் வரல. ஆனால் எந்த 1 லட்சமும் போடுவதாக பேசிக்கிட்டதாக சிலர் சொல்லிக்கிட்டாங்க. எனக்கு அது என்னுடைய நாலேஜுக்கு எனக்கு தெரியல. சரி இருக்குங்க. இப்போ உங்கள் எல்லாரிடத்துலையுமே பாஸ்புக் இருக்குது. உங்கள் வங்கி கணக்கில், உங்கள் பாஸ்புக்கில், உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு நாளைக்கு 86,400 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் போடுவதாக வைத்துக்கொள்வோம். நான் சொல்வதை கற்பனையாக நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு புரிய வைப்பதற்காக சொல்கிறேன். கவனிங்க. இப்படி திடீரென்று வந்திருக்கிற புதிய அரசாங்கம் எப்படி ஒரு சட்டம் போட்டு என்ன பண்ணுறோம்? எல்லாருடைய அக்கௌண்ட்லேயும் என்ன செய்தாங்கன்னா, ஒரு நாளைக்கு 86,400 ரூபா எல்லாருடைய அக்கௌண்ட்லேயும் பணத்தை போட்டுருவாங்க. ஆனால் ஒரு கண்டிஷன், போட்ட அந்த பணத்தை அன்றைக்கே நீங்கள் எடுத்து செலவு பண்ணிடணும். இன்றைக்கி என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமை தானே. இன்றைக்கு காலையில் உங்கள் அக்கௌண்ட்டில் 86,400 ரூபா போட்டாச்சு. இன்றைக்கி இரவு 12 மணிக்குள்ளே நீங்கள் அந்த பணத்தை எடுத்து நீங்கள் செலவு பண்ண தவறிட்டால் போட்ட பணத்தை திரும்ப அந்த பேங்க், அந்த அரசாங்கமே எடுத்துக்கொள்ளும். நல்லா கவனிங்க. இப்படி ஒரு திட்டம் இருந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க? உடனே அடித்து பிடிச்சி அடாடாடாடா வந்தது யாரையா விடுவா? 86,400 ரூபாயும் ஒரே நாளில் நீங்கள் செலவு பண்ணியே ஆகணும். நீங்கள் செலவு பண்ணலை என்று சொன்னால் போட்ட பணத்தை திரும்ப எடுத்துருவாங்கன்னு தெரிஞ்ச உடனே நம்ம என்ன செய்வோம்? செலவு இருக்குதோ இல்லையோ முதல்ல அந்த பணத்தை எடுத்து வேறு எங்கேயாவது அக்கௌண்ட்டில் போடு, இல்லை எங்கேயாவது ஒரு வட்டிக்கு கொடு, வேறு எதுலையாவது ஒரு முதலீடு பண்ணுவோம், இல்லை ஏதாவது ஒரு இடத்த வாங்குவோம், இல்லை வேறு எதுக்காவது ஒரு சேமிப்பு வைப்போம் என்று சொல்லி நீங்கள் திட்டம் இடுவீங்களா இல்லையா? நான் உங்கள் பதிலெல்லாம் எதிர்பார்க்கல, நானே பேசிடுறேன். நம்ம அப்படி செய்வோம். இப்படி செய்யும் பட்சத்தில் கவனிங்க, இது ஒரு நாள் மட்டுமல்ல, நல்லா கவனிக்கணும். இன்றைக்கு ஒரு நாள் மட்டுமல்ல, இந்த மாதிரி தினமும் உங்களுடைய அக்கௌண்ட்டில் ஒவ்வொரு நாளும் அக்கௌண்ட்டில் என்ன செய்கிறாங்க? பணம் 86,400 ரூபாயை போட்டுட்டு வராங்க. போடும் பொழுது அன்னன்னைக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டே வரீங்க. சப்போஸ் நீங்கள் எடுக்காத பணத்தை திரும்ப போயிடுவாங்க, ஆனால் மறுநாள் பணம் வந்துடும்.
ஆனால் இந்த பணம் வராது, நேற்றுக்கு போட்ட பணம் வராது, அது போனது தான். நீங்கள் செலவு பண்ணாமல் போனால் இதையும் நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். இப்படி தினமும் உங்களுடைய அக்கௌண்ட்டில் 86,400 ரூபாயை அக்கௌண்ட்டில் பணம் வந்து கொண்டே இருந்ததுன்னா நீங்கள் அதை எடுத்து முறையான வகையில் எதுக்கெல்லாம் செலவு பண்ணணும் என்று சொல்லி வகை பார்த்து திட்டம் பண்ணி நீங்கள் செலவு செய்தாலும் சரி, சேமித்து வைத்தாலும் சரி, அது ஃபிக்ஸரில் போட்டாலும் சரி, நீங்கள் சீக்கிரத்தில் என்னவா ஆகிடுவீங்க? பெரிய பணக்காரனாகிடுவோம். சீக்கிரமாகவே எல்லாருமே பெரிய பணக்காரனாக ஆக முடியும். யோசித்து பாருங்கள். இப்போ நான் ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன். இதை கேட்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஒரு கற்பனையாக இருந்தால் கூட கேட்குறதுக்கு இது நடக்குமா நடக்காதா தெரியல, நடக்காதுன்னு நமக்கு தெரியும். அப்படிலாம் நடந்தால் நல்லா தானே இருக்கும். இப்போ நான் சொல்ல வந்த விஷயம் என்ன என்று சொன்னால், எனக்கு அன்பானவர்களே, எப்படி அந்த பணத்தை நீங்கள் எடுத்து செலவு செய்யாமல் போனால் அது உங்களுக்கு இழப்போ, எப்படி அந்த பணத்தை எடுத்து சேமித்தோ அல்லது செலவு பண்ணால் அது உங்களுக்கு லாபமோ, அதே போல ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு நாள், நான் சொல்வது 24 மணி நேரத்தை நான் சொல்லுகிறேன். ஒரு மணி நேரத்துக்கு 60 நிமிடங்கள், ஒரு நிமிடத்துக்கு 60 நொடிகள். இதை நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஆண்டவர் நம்ம கையில் கொடுத்திருக்கிற காலம் நேரம் 86,400 வினாடிகள், செகண்ட்ஸ் உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்குது. நீங்கள் அந்த நேரத்தை, அந்த காலத்தை எப்படி செலவு செய்கிறீங்க? நீங்கள் செலவு செய்தாலும் செய்யாவிட்டாலும் நமக்கு கொடுக்கப்பட்ட நேரம் போயிடுது. அடுத்த நாள் புதிய நேரம்தான் நமக்கு வருதே தவிர, நேற்றுக்கு இருந்த நேரத்தையோ, நேற்றுக்கு நம்ம செலவு பண்ணாத, நம்ம எந்த காரியத்தையும் செய்யாமல் நம்ம வெறுமையாக இருந்தோமே என்று சொல்லி அந்த நேரம் திரும்ப நமக்கு கிடைப்பது இல்லை. நீங்கள் சும்மா இருந்தாலும் சரி, நீங்கள் வேலை செய்தாலும் சரி, அன்றன்றைக்கு அந்த 24 மணி நேரம் என்பது நம்மளை விட்டு கடந்து போய்கொண்டே இருக்கிறது. அந்த 24 மணி நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம் என்பது தான் ரொம்ப முக்கியம். நான் முன்பு ஒரு உதாரணம் சொன்னேன். இப்படி ஒரு பணம் நமக்கு கிடைக்குது என்று சொன்னால் அதை நம்ம என்ன செய்வோம்? நம்ம உடனே யோசிப்போம், இதை எதில் செய்யலாம், இதை என்ன வாங்கலாம். இப்போ பவுன் விற்கிற வேலையில் அன்னன்னைக்கு ஒரு பவுன் வாங்கி போட்டாலே போதுமே. மனுஷன் எண்ணங்கள் சொல்கிறேன். 50,000க்கு மேலே விற்கிது, 86,000 ரூபா கிடைக்குது. என்னது அந்த செலவு இந்த செலவு போக டெய்லி ஒரு பவுன் வாங்கினாலே போச்சு. முதலீடுக்கு நான் சொல்ல வருகிறேன். இப்படிலாம் நம்ம யோசிப்போம், திட்டமிடுவோம், எது செய்வோம். ஆனால் நமக்கு ஆண்டவர் உங்கள் கையில் கொடுத்துருக்கிற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு நேரத்தை கொடுத்துருக்கிறார். என்ன நேரம் அது? 86,400 வினாடிகளை உங்கள் கையில் கொடுத்துருக்கிறாரு. இதை நீங்கள் எப்படி செலவு பண்ணுறீங்க, இந்த நேரத்தை எப்படி நீங்கள் பயன்படுத்துகிறீங்க என்பதை சற்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதை நாம் எப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னால், இதை நீங்கள் சரியான விதத்திலே சரியான முறையிலே திட்டமிட்டு அந்த நேரத்தை நாம் செலவு செய்கிறோமா? ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு என்னென்ன காரியங்களை செய்யணும், இந்தந்த நேரத்தில் இந்தந்த வேலைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி பிளான் பண்ணி ஒரு திட்டம் பண்ணி அப்படி செய்கிற பழக்கம் இருக்கிறதா என்று சொன்னால் சிலருக்கு இருக்குது என்று நீங்கள் சொல்லக்கூடும். எப்படி என்று சொன்னால், இன்றைக்கு அன்றாடம் சில பணிகளை செய்வதற்கென்றே இருக்கிறார்கள், ரொட்டீன் ஒர்க். இப்போ படிக்கிற மாணவரை எடுத்துக்கொண்டால் தினமும் காலையில் எழுந்திருக்கணும், குளிக்கணும், ட்ரெஸ் மாற்றணும், யூனிஃபார்ம் போடணும், ஸ்கூலுக்கு போகணும், ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வரணும். இது ரொட்டீனாக போயிடுது பாருங்க. இதுக்கு ஒன்றும் புதுசாக ஒன்றும் பிளான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதே போல் ஒரு உத்தியோகம் செய்கிறவங்க, அரசு உத்தியோகமாக இருக்கலாம், தனியார் உத்தியோகமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, அப்போ அவங்களுக்கு என்று சொல்லும்போது என்ன செய்கிறாங்க? தினமும் காலையில் எழுந்திருக்கிறாங்க, அவங்களோட கடமைகளை செய்கிறாங்க, ஆஃபீஸுக்கு புறப்படுறாங்க, வேலையை செய்கிறாங்க, திரும்ப வராங்க. நல்லங்க, இந்த காரியங்கள்லாம் ஒழுங்காக நடக்குது தான், அதை நான் இல்லைன்னு சொல்கிறேன். இதில் இன்னும் நிறைய நேரங்கள் இருக்குது. அலுவலக நேரம் முடிந்து வீட்டுக்கு வந்த பிற்பாடு என்ன செய்கிறோம் என்று சொல்லி யோசிக்கணும். நிறைய பேர் நிறைய காரியங்களை திட்டமிடாமலேயே நேரத்தை வீணாக விரயமாக்குகிறது, பொழுது போக்குகிறது, டிவி பார்க்குறதோ இல்லை வேறு எங்கேயாவது போய் நண்பர்களோடு உட்கார்ந்து உரையாடுவது, அரட்டை அடிப்பதோ, நேரத்தை வீணாக பேசி நேரத்தை கழிப்பதோ, இப்படி பற்பல காரியங்களிலே நேரத்தை செலவிடுகிறார்கள். இரவு தூங்குகிறார்கள், திரும்பி எழுந்து விடுகிறார்கள். இப்படி தான் நிறைய பேருடைய வாழ்க்கையினுடைய திட்டங்கள் போய்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நிலையத்தை நான் பொதுவாக உங்களுக்கு சொல்லி கொண்டு வருகிறேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் இன்றைக்கு வாசித்த வசனத்தை நாட்கள் எப்படி இருக்குது? பொல்லாதவைகளாக இருக்கிறதுனால இந்த காலத்தை நம்ம என்ன செய்யணுமா? பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும் என்று சொன்னால்
இப்போ நாங்கள் என்ன பிரயோஜனப்படுத்தாமல் இருக்கிறோம்? அப்புறம் பிரயோஜனத்துக்காக தானே நாங்கள் ஸ்கூலுக்கு போகிறோம், பிரயோஜனத்துக்காக தானே காலேஜுக்கு போகிறோம், பிரயோஜனத்துக்காக தான் நாங்கள் வேலைக்கு போகிறோம், பிரயோஜனத்துக்காக தான் நாங்கள் சம்பாதிப்பதற்காக தான் உத்தியோகத்துக்கு போகிறோம். அப்போ அதெல்லாம் பிரயோஜனம் இல்லையா என்று சொல்ல நான் சொன்னேன். நான் இல்லைன்னு சொல்லலையே. இப்படி எல்லா காரியங்களுக்கும் நேரத்தை ஒதுக்குகிறார்கள், நேரத்தை செலவிடுகிறார்கள். எந்த காரியமும் நின்றுடவே இல்லைங்க. இங்கே நான் சொல்ல வருகிற காரியம், ஆண்டவர் உங்கள்கிட்ட விரும்புகிற, எதிர்பார்க்குற, சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்று சொன்னால், ஐயா காலம் கெட்டு கிடக்குது, ஊர் கெட்டு கிடக்குது, நாடு கெட்டு கிடக்குது. நீங்கள் என்ன செய்யணும்? காலத்தை ஐயோ நாங்கள் அதை தாங்க செஞ்சிட்ருக்குறோங்க. பாருங்கள், எல்லாவற்றுக்கும் நேரம் கொடுக்கிறார்கள், எல்லாவற்றுக்கும் நேரத்தை ஒதுக்குகிறார்கள், எல்லாவற்றையும் திட்டமிட்டு என்ன செய்கிறார்கள்? வேலைக்கு போகிறார்கள், வேலைக்கு சாப்பிடுகிறார்கள், வேலைக்கு சமைக்கிறார்கள், நேரத்துக்கு தூங்குகிறார்கள், பொழுதை போக்குகிறார்கள். ஆனால் நிறைய பேருடைய காரியங்கள் நீங்கள் சற்று கூர்ந்து கவனித்தால், ஜெபிக்க நேரம் இல்லை, ஜெபிப்பதற்கு நேரம் ஒதுக்கிறது கிடையாது, வேதம் வாசிப்பதற்கு நேரம் ஒதுக்கிறது கிடையாது, ஆண்டவரோடு உறவாடுவதற்கு, சம்பாஷிப்பதற்கு, அவரை ஆராதிப்பதற்கு, அவருடைய ஆராதனைக்கு வருவதற்கு நேரம் இருப்பதில்லை. இன்றைக்கி நிறைய பேருக்கு நேரம் இல்லை. இப்போ நீங்கள் நான்லாம் ஓட்டிகிட்டு இருந்ததுனால இன்றைக்கி வந்து உட்காந்துருக்குறோம். இப்போ நம்ம உட்காந்துருக்க நம்மலாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கவனிங்க, சும்மா பொழுது போகலை, உங்கள் வீட்டில் என்ன பண்ணுறதுனேன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறோம். நானே என்ன பண்ணுறேன்னு. அப்படியா? அப்படி தான் இன்றைக்கு வராதவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம வந்திருக்கவங்களாம் வேலை வெட்டி இல்லாதவங்க, இப்போ நீங்கள் நான் எல்லாருமே, புரியுதுங்க அவங்களுக்கு? அவங்கெல்லாம் பல ஜோலிக்காரங்க, அவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க, ரொம்ப பிஸியானவங்க அவங்க. ஏன் இப்போ நீங்கள் போய் கேளுங்க, இன்றைக்கி வராதுங்க, எங்கே நேரம் இருக்குது? அவர் கிடக்கிறாரு, அவர் ஏதாவது பேசிகிட்டு இருப்பார், அவர் அப்படி தான் பேசுவார். யார்? என்ன? நான் சொல்கிறேன், நான் அப்படி தான் பேசுவேன், அப்படி தான் பேசுவேன். வேறு எப்படி பேச சொல்கிறீங்க? அவங்களுடைய நினைப்பு என்ன? எனக்கு எங்கே நேரம் இருக்குதுங்க, வரணும்னு தான் நினச்சிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி அந்த ஊரில் அங்கே ஒரு கல்யாணம், இங்கே ஒரு காரியம், இங்கே புது நன்மை, அங்கே பழைய நன்மை, இங்கே வந்து மஞ்சள் தண்ணி, இந்த இடத்துல இங்கே பச்சை தண்ணி, இந்த மாதிரி எனக்கு 1008 வேலைகள் இருக்கிற பட்சத்தில் என்னமோ ஆராதனை எங்கேயோ ஓடிட்டு போகுது. இது வாரம் அந்த சேத்தியாத்தப்பு சனி நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை நடந்துட்டு தான் இருக்க போகுது. எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி மாற்றியா போட போகிறாங்க? நிச்சயமாக மாறாது. இது அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரும். நிறைய பேர் நினைப்பு. இதற்கு நேரம் இல்லை, ஆராதிக்க நேரம் இல்லை. ஆராதனையில் வந்து உட்காந்துக்கிட்டு எப்போ முடியும் ஆராதனை? மணி பார்க்கறது, நேரம் பார்க்கறது, எல்லாவற்றுக்கும் நேரத்தை ஒதுக்குகிறார்கள். மணிக்கணக்காக நேரத்தை வீணாக்குகிறார்கள், வீணாக்க செலவு பண்ணுறாங்க. இவ்வளோ நேரம் போகுது என்று யோசிக்கிறதே கிடையாது. ஆனால் கர்த்தரிடத்தில் வரணும்னு மட்டும், கர்த்தரை துதிக்கவோ ஆராதிக்கவோ வேதம் வாசிக்குவது மட்டும்தான் அனைவருக்கு என்ன செய்யறதில்லை. நேரம் எங்கெங்கே இருக்குது? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். படிக்கிற பிள்ளைங்களை கேட்டு பாருங்கள், வேலைக்கு போகிறவங்களை கேட்டு பாருங்கள், எங்கெங்க நேரம்? வேலை ரொம்ப டைட்டாக இருக்குங்க. ஆஃபீஸில் ரொம்ப அவர் அதிகாரி வந்து ரொம்ப சீக்கிரமாக அந்த கணக்கை முடிக்கணும், அதை முடிக்கணும்னு போட்டு வாட்டி எடுக்கிறாங்க. ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்களை பாரு, என்னங்க நீங்கள் வேறு காலையிலேயே 7 மணிக்கு ஸ்கூலுக்கு வர சொல்கிறாங்க, சாயந்தரம் ஸ்பெஷல் கிளாஸ்னு வைக்கிறாங்க. அப்பாடான போது வந்து அப்பான்னு விழுந்துருக்கு. பைபிள் படிக்கணுமா, ஜபம் பண்ணுமா? இவருக்கு வேலை என்ன இருக்குது? நேரம் இல்லை. இதுக்கெல்லாம் நேரம் இருக்கும். ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து ஜெபிக்க, வேதத்தை வாசிக்க நான் சொல்கிறேன், நேரம் இல்லாமல் இல்லை. நேரத்தை நீங்கள் ஒதுக்கலை, அவருக்காக ஒரு நேரத்தை நீங்கள் கொடுக்கல. அதான் உண்மை. சிலர் வேலை செய்கிறவர்கள் சொல்கிற ஒரு காரியம், நீங்கள் சொல்கிறது நல்லா இருக்குது, கேட்குறது நல்லா இருக்குது, இதை பல பேர் கேட்டுட்டேன், எனக்கு தெரியாமலாம் இல்லை, இன்றைக்கி பார்த்து தான் ஒரு வேலை வருது, இன்றைக்கி ஓடுனா என்னது இன்றைக்கி ஓடுனா அப்படின்னு என்னது பொழப்புக்கு சொல்கிறேன். இன்றைக்கி ஓடுனா இன்றைக்கி 1000 ரூபா, ஓடாமல் உட்காந்து எனக்கு யாருங்க தருவா செலவுக்கு? நீங்கள் வந்து இங்கே உட்கார சொல்கிறீங்க, இங்கே ஏதாவது 1 ரூபாய்க்கு வழி உண்டா? நாங்கள் வந்து உண்டியில் நாங்கள் போட்டு போகிற மாதிரி இருக்குது. இங்கே வர்றதுனால எங்களுக்கு ஒரு 5-10 ஏதாவது கிடைக்குதான். இன்றைக்கி ஓடுனா எங்களுக்கு என்னது? ஆமாம், நின்னா எங்களுக்கு சம்பளம், வருமானம் இருக்குது. அதோட இல்லைங்க. சரி, இப்படி தான் எங்கள் ஓடுனா தாங்க எங்களுக்கு பொழப்பு, நாங்கள் வேலைக்கு போனால் தாங்க ஒரு 4 காசை பார்க்க முடியும். ஓஹோ, என்ன பார்க்க முடியும்? ஆமாம், வேலைக்கு போனால் தான் 4 காசை சம்பாதிக்க முடியும். இதெல்லாம் வந்து அது நான் புரிஞ்சிக்கிறதே கிடையாதுங்க. எனக்கு வந்து என்னது, எந்த ஒரு மனுஷனையும் புரிஞ்சிக்கிற தன்மையே எனக்கு கிடையாதுங்க. அப்படி தான் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் எப்படியே நினச்சிட்டு போங்க. அதனால் ஆண்டவருக்கு எல்லாம் புரியும். அவர் ரொம்ப நல்லவர். யார்? இயேசுநாதர் ரொம்ப ரொம்ப நல்லவர். நான் வந்து ரொம்ப மோசமானவன். அவர் கூட பொறுத்துக்கிட்டு பொறுமையாக அமைதியாக இருப்பார் போல் இருக்கு. இவர் இதையாவது திரும்ப இதை பார்த்தாலும் அன்றைக்கி எடுத்து ஓய்வு வேலை பற்றி பேசுகிறாரு, இன்றைக்கி இதை பற்றி சொல்லிகிட்டு இருக்காரு. இவருக்கு இதே வேலை தான். நான் சொல்கிறேன், இதுதான் என் வேலையை தான் நான் செஞ்சிட்ருக்கிறேன்.
என்னது என்று சொன்னால், எப்படி யோசிக்கிறாங்க என்று சொன்னால், இன்றைக்கு பிழைப்பு முக்கியம், வருமானம் முக்கியம், சம்பாத்தியம் முக்கியம். 4 சம்பாதிச்சு தாங்க வாழ முடியும், குடும்பம் நடத்த முடியும், பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்ட முடியும். எவ்வளோ செலவு இருக்குதுங்க. என்னங்க நீங்கள் கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே மாட்டீங்க. யார்? நான் புரிஞ்சிக்காமல் தான் பேசியிருக்கேன். நான் உங்களை திருப்பி கேட்குறேன், நிறைய பேர் இன்னும் சரியாக புரிஞ்சிக்கவே இல்லை. எதை புரிஞ்சிக்கல? இன்றைக்கி நான் சொன்னேன், கர்த்தர் நம்முடைய கரத்தில் கொடுத்துருக்கிற காலங்கள், நேரங்களை நீங்கள் அதற்கென்று ஒரு நேரத்தை, காலத்தை ஒதுக்கி நீங்கள் செயல்படுத்த வேண்டுமே தவிர, முழுக்க முழுக்க உங்கள் சொந்த காரியத்தை பயன்படுத்துவதோ அல்லது விரயமாக்குவதோ வீணாக்குவதோ எந்த விதத்திலையும் அது சரியாக இருக்காது. சொல்கிறாங்க நேரம் இல்லை என்று சொல்லி. நீங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் அன்றைய ஒவ்வொரு நாளுடைய ஷெட்யூலை நீங்கள் எடுத்து கணக்கு போட்டு கேட்டு விசாரித்து பாருங்களேன், எவ்வளோ நேரத்தை அவங்க விரயமாக்குறாங்க தெரியுமா? படிக்கிற பிள்ளைகள் இருந்து வேலைக்கு போகிறவங்க சொல்லுவாங்க, எனக்கு டைம் இல்லை, ரொம்ப டைட்டாக இருக்குது, ரொம்ப பிஸியாக இருக்குது, ரொம்ப டயர்டாக இருக்குன்னுவாங்க. ஆனால் ஒவ்வொரு நிமிஷத்தையும் இன்ச் பை இன்ச்சாக அவங்கள்ட்ட கேட்டு ஒரு டைரி போல் ஒரே ஒரு நாளைக்கு கேட்டு பாருங்கள், எழுதி பாருங்கள், அதில் எவ்வளோ நேரத்தை அவங்க வீணாக்குறாங்கன்றது தெரியும். நிறைய பேருக்கு அது தெரியறதே கிடையாது, அதை உணர்றதே கிடையாது, அதை யோசிக்கிறதே கிடையாது. அப்படியா? இதெல்லாம் அவங்களுக்கு பிரயோஜனம் என்று நினைக்கிறார்கள். அரட்டை அடிப்பதும், கதை பேசுவதும், மற்ற காரியங்களுக்கு நடத்தும். அப்படிலாம் இருக்கணும். நான் சொல்ல, நீ எப்படி வேணாலும் இருந்துக்க, நான் யார்கிட்டையும் பேச வேணான்னு சொல்ல, பொழுதுபோக்குக்காக எங்கேயும் பார்க்கு பூங்கா எங்கேயும் போக வேண்டாம் என்று நான் சொல்லலை. புரியுதுங்களா? எல்லாவற்றையும் நீங்கள் செய்து கொள்ளுங்க. ஆனால் அதோடு கூட கர்த்தருக்காக என்று நேரத்தையும் அதில் நீ ஒதுக்கணும். அந்த 24 மணி நேரத்தில் முழுக்க 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 எல்லாவற்றுக்கும் நேரத்தை ஒதுக்கிவிட்டு, ஆண்டவருக்கு மட்டும் நேரம் இல்லைன்னு அவரை ஒதுக்கி வச்சா, அவர் ஒன்று ஒதுக்கி வச்சுருவார், அவர் ஒன்று ஒதுக்கி தள்ளிடுவார். ஞாபகம் வச்சுங்க. நான் சொல்கிற காரியத்தை சொல்லி நான் கடந்து போகிறேன். இப்போ பாருங்கள், இப்படி நான் சொன்ன இந்த பிழைப்பு, அதாவது சம்பாதிக்கிறதை பற்றி சொல்கிறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? இன்றைக்கு நம்ம எதற்காக உழைக்கிறோம், எதற்காக சம்பாதிக்கிறோம்? யோசித்து பாருங்கள். இன்றைக்கு அநேக தங்களுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். கவனிங்க. நம்முடைய தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு நல்ல ஒரு பையன், அவன் படிக்கிற காலங்களிலே எல்லாவற்றிலையுமே 100க்கு 100 மார்க் வாங்குவான். நல்ல ஒரு பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட். நான் சொல்கிறது கதை அல்ல, ஒரு நடந்த உண்மை சம்பவம். +2 நிறைய அதிகமான மார்க் வாங்கி சென்னை கிண்டியில் ஐஐடின்னு சொல்கிறாங்க, அதுதான் இருக்கிறதுல ரொம்ப பெஸ்ட்டு இன்ஸ்டியூஷன். அதில் போயிட்டு ஐஐடியில் போய் படித்தார். படித்து முடிச்சுட்டு திரும்ப மேற்படிப்புக்காக அமெரிக்காவில் கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டியில் எம்பிஏ படித்தார். படித்து முடிச்சுட்டு அமெரிக்காவிலே அவருக்கு வேலை கிடச்சிது, ஒரு பெரிய கம்பெனியில், கை நிறைய சம்பளம். அவர் என்ன செய்தார், அங்கேயே படித்து வேலை பார்க்கிற தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நல்ல பெண்ணை பார்த்து திருமணம் செய்து கொண்டார். திருமண வாழ்க்கையும் அவர் விரும்பினது போல் அமைஞ்சதா? அவங்க வாழ்க்கையில் நல்லா செட்டில் ஆகிட்டாங்க. அவங்க என்ன பண்ணார், நல்ல சம்பாத்தியம், சொந்தமான வீடு, பெரிய வீடு, நல்ல ஒரு பெரிய பங்களா, அவருக்கு பெரிய வீடு வாங்கிட்டார். சொகுசான காரு, சாதாரண காரெலாம் கிடையாதுங்க, நல்ல சொகுசான காரு. அவருக்கு 2 பிள்ளைகள், ஒரு பையன் ஒரு பொண்ணு, நல்ல ஆரோக்கியமான நல்ல பிள்ளைகள், எந்த விதமான ஊனம் இல்லாமல் குறைவு இல்லாமல் நல்ல பிள்ளைகள். இப்படி இவர்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக சந்தோஷமாக போய்கொண்டிருந்தது. கவனிங்க, நடந்தது என்ன தெரியுமா? திடீரென்று, இது சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவம். திடீரென்று ஒரு நாள் நான் சொன்னேன், இந்த தம்பி என்ன செய்தார், தன்னுடைய மனைவியும் அந்த 2 பிள்ளைகளையும் துப்பாக்கினாலே சுட்டு கொன்றுவிட்டு தன்னைத்தானே துப்பாக்கினாலே சுற்று தற்கொலை செய்து கொண்டார். முடிஞ்சு போச்சு கதை. கவனிங்க, இது அப்படியே விட்டுடலை. இப்போ நான் அடுத்தது நான் தொடர்றேன். இந்த சம்பவம், இந்த செய்தி அந்த அமெரிக்காவில் இருந்த, அது குறிப்பாக அமெரிக்காவில் நிறைய பேர் தமிழில் இருக்கிறாங்க, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, கவனிங்க, இருக்கிறாங்க. இதை கேள்விப்பட்ட அனைவருடைய மனதிலையும் ஒரு அதிர்வலை ஏற்பட்டது. ஏன், எதனால், எப்படி நடந்தது? இப்போ அதுதான் நான் பட்டியலிட்டேன். ஒரு குறையும் இல்லைங்க. நல்ல பையன், நல்லா படித்தார், நிறைய மார்க்கு, நல்ல பிரில்லியண்ட்டு, நல்ல வேலை, கவனிக்கிறீங்களா, நல்ல வேலை, நல்ல சம்பாத்தியம், கை நிறைய பணம், லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாரு, சொந்தமாக வீடு இருக்குது, கார் இருக்குது, 2 பிள்ளைங்க இருக்குது. ஏங்க சாகணும்? இதை தான் என்ன பண்ணாங்க, அந்த கலிஃபோர்னியாவில் கெமிக்கல் இன்ஸ்டியூட் ஆஃப் சைக்காலஜி என்று சொல்லி ஒன்று இருக்குது, ஆராய்ச்சி பண்ணுறது.
அவங்களுடைய காதுக்கு இது போய் என்னவா இருக்கும், இவருடைய இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு குடும்பம், நல்லா படித்தவர், ஏன் இந்த மாதிரி ஒரு நடந்தது என்று சொல்லி அவரை ஆராய்ச்சி பண்ணும்படியாக அவருடைய பின்னணியெல்லாம் ஆராயிறாங்க. இது நடந்த சம்பவம். இப்படி அவர் ஆராய்ச்சி பண்ணி அவர்கள் கண்டுபிடித்ததை ஒரு அறிக்கை. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. இப்போ ஜெயலலிதா அம்மா இறந்து போனாங்க, அது மறந்து போச்சு, உடம்பு சரியில்லை, எல்லாரும் ஊர் உலகமே அறிஞ்சு போச்சு. அதுக்கு ஒரு விசாரணை கமிஷனை வச்சு அது ஒரு 1.5 வருஷமாக அதுக்கு ஒரு நீதிபதி, இதெல்லாம் கேள்விப்பட்டதை சொல்கிறான். அவர் ஒரு அறிக்கை தயார் பண்ணுறாரு, இதனால தான் இந்த அம்மா இறந்தது. அதே போல் முடிஞ்சு போன சம்பவமாக இருந்தாலும் ஏன் இறந்தாங்க, எதனால் இறந்தாங்க, என்ன காரணம் என்று சொல்லி துருவி 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 எல்லாவற்றையும் ஆராய்ச்சி கண்டுபிடிச்சி ஒரு ரிப்போர்ட், ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கிறாங்க. சமர்ப்பித்ததில் என்ன நடந்ததுன்னா, அவர் வேலை பார்த்து கொண்டிருந்த காலத்தில் அமெரிக்காவில் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டு ஒரு சிலருக்கு வேலையை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. புரியுதா? ஒரு சிலரை வேலையை விட்டு நீக்கி விட்டார்கள். அங்கே அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியவில்லை என்று சொல்லி ஆட்களை குறைத்து என்ன செய்தாங்க, வேலையை விட்டு நீக்கி விட்டார். அதில் இவர் ஒருவர். சரி, வேலை இல்லாத சூழ்நிலை என்ன செய்தார், இவர் நல்ல, நான் தான் முன்பே சொல்லிட்டேன், அவர் பேக்ரவுண்டு நல்லா படித்தவர், அறிவு உள்ளவர், அவருக்கு வேலை கிடைக்காது. அவர் வேலையை தேடி 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 பார்த்தா அவருக்கு ஏற்றாறு போல் எங்கேயுமே வேலை கிடைக்கல. இப்படி வேலை கிடைக்காத ஒரு சூழ்நிலையிலே அண்டை நாட்டில் போய் வாழணும் என்று சொன்னால் எப்படி, அது இப்படி வாழ்ந்தவர் வேற, இது வேற வசதியாகி வாழ்ந்தவர் அல்லவா. இதுவரைக்கும் சம்பாதித்து வைத்திருந்த அந்த பணங்களை வைத்து செலவு பண்ணிக்கிட்டே வர்றார். இவர் தான் ஏற்கனவே நிறைய சம்பாதிச்சிருக்காரு. எவ்வளோ நாளுங்க இருக்கும், இருக்கிறதெல்லாம் கரைஞ்சி போச்சு. இருக்க அவர் வாங்கின வீடு டியூ கட்டணும், இன்ஸ்டால்மெண்ட்டு தவணை முறை கட்டணும். பெரிய வீடு வாங்கிட்டார், பணத்தை நம்பி வாங்கினார், வருமானத்தை நம்பி. அதை கட்ட முடியாதனால வீட்டை இழந்தார், வேலையை இழந்தார், வருமானத்தை இழந்தார். என்னாச்சு, இதுக்கப்புறம் வாழ முடியாதுன்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு மைண்டில். வந்ததும் அவங்க புருஷ மனைவி 2 பேருமே கலந்து பேசி, இதுக்கப்புறம் நம்ம வாழறதை விட செத்துறதே முடிவு நல்லதுன்னு அவங்களே ஒரு முடிவு எடுத்து அவர் என்ன செய்தார், முதல்ல தன்னுடைய மனைவியும் 2 பிள்ளையும் துப்பாக்கியால் சுட்டு கொண்டுட்டார். அதற்கு பிற்பாடு அவர் தன்னைத்தானே சுட்டுவார். இதுதான் அந்த அறிக்கையிலே அவர்கள் கண்டறிந்த ஒரு காரியம். அதில் என்ன சொல்கிறாங்க என்று சொன்னால், கவனிங்க, அந்த அறிக்கை முடிவில் என்ன சொல்கிறாங்க. இப்போ எல்லாத்தையும் எடுக்கும்போது ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டு கடைசியாக ஒன்று சொல்லுவாங்க, அவங்க கண்டுபிடிச்சி இப்படிலாம் இதுதான், இதனால தான் அவர் இறந்துட்டார் என்று சொல்லி. அப்போ என்ன சொல்லி அவங்க கடைசியாக எழுதுகிறாங்கன்னா, இவர் வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக வெற்றிக்காக திட்டமிடப்பட்ட ஒரு நபர், ஆனால் தோல்வியை கையாள்வதற்கு உரிய பயிற்சியை இவர் பெறவில்லை என்று சொல்லி அந்த ஆராய்ச்சியாளர்கள் அங்கே ஒரு குறிப்பு எழுதிவிட்டு அந்த ரிப்போர்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ஃபைல். இப்போ அதுலேருந்து அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, நல்ல பையன், நல்ல அறிவாளி, புத்திசாலி, நல்லா படித்தார், பெரிய படிப்பு படிச்சிருக்காரு, பெரிய உத்தியோகம் இல்லைங்களா, எல்லாம் தான் இருந்துச்சு தான். ஆனால் அவர் என்ன பாடத்தை படிச்சிக்கல. அவர் எழுதுறாங்க, வெற்றியை நோக்கி போனார், அவர் வெற்றி அடைந்தார், வாழ்க்கையில் வெற்றிகரமான நல்ல வாழ்க்கையை வாழ்ந்தார். ஆனால் என்னத்தை அவர் கற்றுக்கல. வாழ்க்கையில் ஒரு தோல்வி என்று வந்தால், ஒரு நஷ்டம் வந்தாலோ கஷ்டம் வந்தாலோ அதை எப்படி கையாள்வது, அதை எப்படி அணுகுவது, அதை எப்படி மேற்கொள்வது என்கிறதான ஒரு ட்ரைனிங் அல்லது ஒரு படிப்பினையை, ஒரு பாடத்தை அவர் கற்றுக்கொள்ளவில்லை. அது இந்த ஐஐடிலையும் கற்றுக் கொடுக்கல, அந்த கலிபோர்னியா யூனிவர்சிட்டிலையும் அதை கற்றுக் கொடுக்கல என்றது தான் உண்மையும் கூட. படித்தார், பெரிய பெரிய படிப்பெல்லாம், பட்ட படிப்பெல்லாம் படித்தார், ஆராய்ச்சி படிப்பெல்லாம் படித்தார். எனக்கு அன்பானவர்களே, வெற்றி என்பது என்ன? அவர் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்காக திட்டமிடப்பட்டவர் என்று நான் இப்போ சொன்னேன். இன்றைக்கி நிறைய பேர் வெற்றின்னா என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? இப்போ படிக்கிற பிள்ளைங்களை எடுத்துக்கொண்டா ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் 100க்கு 100 மார்க் வாங்கினா தான் வெற்றியாம். இப்படி ஒரு மைண்டில் இருக்குது. நான் சொல்கிறேன், 100க்கு 100 வாங்குங்க, ஆனால் 100க்கு 100 வாங்குவது தான் வெற்றி அல்ல. நீங்கள் இது வாழ்க்கை பாடத்துக்கு ஒத்து வராது. எனவே வாழ்க்கை வாழும்பொழுது, இந்த வாழ்க்கையிலே வாழும்போது, அந்த வாழ்க்கை பாடத்தில் நமக்கு தோல்வி வரும்பொழுது அதை மேற்கொள்வது எப்படி என்று சொல்லி பெற்றோராக இருக்கட்டும், ஆசிரியர்களாக இருக்கட்டும், இந்த சமூகமாக இருக்கட்டும், சமுதாயமாக இருக்கட்டும், கற்றுக் கொடுப்பது இல்லை. அதனால் இவங்க கற்றுக்கொள்வதும் இல்லை. இப்படி கற்றுக்கொள்ளாதனால்தான் நிறைய பேருடைய வாழ்க்கை
இப்படி நான் எங்கே சொல்ல வரேன்னா, இன்றைக்கு இன்றைக்கி சம்பாதிக்கணுன்றீங்களே, சம்பாதிக்க வேண்டான்னு சொல்ல, சம்பாதிச்ச நிலைமை என்ன ஆச்சு? அவன் முதல்ல இருந்ததை வச்சுட்டு வாழ முடிஞ்சிச்சான்ற யோசித்து பாருங்கள். இன்றைக்கு நிறைய பேர் சம்பாத்தியத்தை நோக்கி ஓடிட்டுருக்கீங்களே. வேதம் சொல்லுகிறது, எண்ணத்தை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதி, புத்தியை சம்பாதி. எண்ணத்தை சம்பாதித்தாலும் எதை சம்பாதிக்கணும்? ஞானத்தையும் புத்தியும் சம்பாதிக்கணும். இன்றைக்கி பணம் சம்பாதிப்பதில் தான் நிறைய பேருக்குரியது. ஏங்க அதுதாங்க வாழ்க்கை, அது இல்லைன்னா வாழ்க்கையே இல்லைங்க. அது இல்லைன்னா யாருங்க இந்த உலகத்தில் மதிக்கிறேன் என்று சொல்கிறாங்க? நான் சொல்கிறேன், இல்லை, நான் மறுக்கலை. ஆனால் அதை மாத்திரம் நோக்கி போகிறது அது ஆபத்து என்பதை நான் சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வரும்போது, கஷ்டம் வரும்போது, நஷ்டம் வரும்போது, தோல்வி வரும்போது அதை எப்படி கையாள்வது என்பது நிறைய பேர் தெரியாமல் துவண்டு போகிறாங்க, சோர்ந்து போகிறாங்க. நான் சொல்கிறேன், வாழ்க்கையில் ஒரு மனுஷனுக்கு ஒரு நல்ல பாடத்தையும் படிப்பனையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வெற்றி அல்ல, தோல்வி தான். தோல்வியின் மூலமாக தான் நம்ம அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும் என்பது தான் நிதர்சனமான உண்மை. தோல்வி தான் நமக்கு வாழ்க்கையில் நிறைய பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது. தோல்வியின் மூலமாக தான் ஆண்டவரும் நமக்கு நிறைய பாடங்களை சொல்லியும் கொடுக்கிறார். தாவீதும் அப்படித்தான் சொல்கிறான், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனாலும் உம்முடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறார். இன்றைக்கி நிறைய பேருக்கு தோல்வி யாரும் விரும்புறதில்லை, தோல்வி யாரும் எதிர்பார்க்கறதும் இல்லை. நான் சொல்கிறேன், நீங்கள் விரும்பலையோ, எதிர்பார்க்குறீங்களையோ இல்லையோ, ஆனால் தோல்வி என்பது நம்முடைய வாழ்க்கையில் வரும் என்பதை மறந்து போகாதீங்க. இன்றைக்கு அநேக பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட ஆலோசனை சொல்கிறது இல்லை. ஏன்? பெற்றோர்களே இந்த பாடத்தை கற்றுக்கொள்ளாதனால தான், பிள்ளைகளுக்கு சொல்லாதனால தான் அன்றைக்கு அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள் பாதியிலே முடிஞ்சு போகிறது. ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சொல்லி திடீரென்று எந்த ஒரு காரியம் இருந்தாலும் சரி அவசரப்பட்டு முடிவெடுத்து தன்னுடைய வாழ்க்கையை நிறைய பேர் முடித்து கொள்கிறார்கள். குறிப்பாக ஒரு தோல்வியை சந்திக்க முடியாமல், சகிக்க முடியாமல், பொறுத்து கொள்ள முடியாமல், இதுக்கப்புறம் நான் வாழணுமா, இதற்கு வாழ்க்கை தேவையா என்ற அப்படி ஒரு எண்ணத்துக்குள்ளே போய்விடுகிறார்கள். அப்போ என்னங்க செய்ய சொல்கிறீங்க? இதுக்கு என்ன செய்யலாம் சொல்லுங்கள்? இதிலிருந்து மீண்டு வருவதற்காக தான், கவனிங்க, இதிலிருந்து மீண்டு வரணும் என்று சொன்ன என்ன செய்யணும்? நான் வேதத்தில் ஒரு வசனத்தை நான் சொல்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிற வார்த்தை தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனமும் 12ஆவது வசனம். பிலிப்பியர் 14ஆம் அதிகாரம் 11, 12. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். கவனிங்க, கற்றுக்கொண்டேன். அந்த வார்த்தையை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். பவுல் சொல்ற வார்த்தையை பாருங்க, கற்றுக்கொண்டாராம். என்ன கற்றுக்கொண்டாரு? வாழ்க்கையில் என்ன நடந்தாலும், எது நடந்தாலும் எப்படி இருக்க கற்றுக்கொண்டாராம்? மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டாராம். எங்கே கற்றுக்கொண்டாரு? யாரிடத்தில் கற்றுக்கொண்டார் தெரியுமா உங்களுக்கு? வாசிங்க, நான் அப்புறம் சொல்றேன். அடுத்த வசனத்தை வாசிங்க. தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலையும் திருப்தியாய் இருக்கவும், பட்டினியாய் இருக்கவும், பரிபூர்ணம் அடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். நல்ல வார்த்தை, கடைசியாக சொல்ற வார்த்தையை கவனிங்க. நான் போதிக்கப்பட்டேன்றான். நான் இப்பவும் சொல்றேன், அப்படிப்பட்ட போதனைகளை நீங்கள் கேட்டது உண்டா? இன்றைக்கு நிறைய போதனைகள் வருகிறது. இன்றைக்கு போதிக்கிறவர் நிறைய பேர் பெருகிவிட்டார்கள். போதனைகளை கேட்பதற்கு வேண்டிய மீடியாக்கள் நிறைய வாசல்கள் திறந்து வைத்திருக்கிறது. நான் உங்களுக்கு கேட்கிறேன் ஒரு கேள்வி. நான் எந்த ஒரு பிரசங்கங்களையும் நான் விமர்சிக்கவில்லை. என்னை பொறுத்த அளவுக்கு அவர்கள் எல்லாருமே நல்ல தரமான செய்திகளை கொடுக்கிறார்கள், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் திரும்பவும் சொல்கிறேன், எத்தனை பேர், யார் உங்களுக்கு இப்படிப்பட்ட இது போன்ற சத்தியங்களை, காரியங்களை உங்களுக்கு யாராவது சொல்லி கொடுத்ததற்காக சொல்ல நீங்கள் கேட்டிருக்கீங்களா என்றதை யோசித்து பாருங்கள். இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் செழிப்பான உபதேசங்கள், எங்கே பார்த்தாலும் ஆசீர்வாதத்தினுடைய செய்திகள். ஜனங்கள் அதை தான் விரும்புகிறார்கள், நாடுகிறார்கள். அது மனதுக்கு இதமாக இருக்குது, இனிமையாக இருக்குது, இன்பமாக இருக்கிறது என்பதை எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது நமக்கு மனசுக்கு ஆறுதலாக இருக்குது, நல்லது. நான் வேண்டாம் என்று சொல்ல, இதையே நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னால், இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஒரு நெருக்கடி வரும்போது, சோதனை வரும்போது, சூழ்நிலை வரும்போது நீங்கள் என்ன செய்வீங்க என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நல்லா யோசித்து பாருங்கள். உணவில் கூட, நம்ம சாப்பிட்ற உணவில் கூட அறுசுவை என்று சொல்கிறாங்க. இனிப்பு இருக்கணும், கசப்பு இருக்கணும், துவப்பு இருக்கணும் என்று சொல்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். இனிப்பே சாப்பிட்டுட்டு இருக்கிறதும் நல்லதில்லை, காரமே சாப்பிட்டுட்டு இருக்கிறதும் நல்லதில்லை.
அப்போ எல்லாவற்றையும் கலந்து சாப்பிட வேண்டிய ஒரு ஒழுங்குமுறையை நம்ம அறிந்திருக்கிறோம். அப்படி தான் நம்ம சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். அப்படி தான் கடவுள் நம்மளை வைத்திருக்கிறார். அதே போல் வாழ்க்கையில் என்றைக்குமே கண்ணீரே விடாமல், கவலையே இல்லாமல், பிரச்சனையே இல்லாமல், போராட்டமே இல்லாமல், தோல்வியே இல்லாமல், நஷ்டமே இல்லாமல், லாபத்திலே வியாபாரம் ஓடிட்டு இருக்கணும், வெற்றியிலே போயிட்டுருக்கணும். நோ, நெவர். அது நடக்கவே நடக்காது. வாழ்க்கை என்கிற சரித்திரத்தில் அப்படி ஒரு சட்டமே கிடையாது. யாராக இருந்தாலும் சரி, வேத வசனம் சொல்லுகிறது நீதிமான் 24 நீதிமொழிகள் 24:16 தெரியலையா? நீதிமான் எடுத்து படித்தா படிங்க, இல்லைன்னா சொல்லுங்க, நான் சீக்கிரம் முடிக்கணும்னு ஆசைப்படுகிறேன். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும், என்னங்க விழுந்தது யாரு? அதை தான் நான் சொல்ல, விழுந்தது யாரு? பாவி அல்ல, நீதிமான். அப்போ நீதிமானுடைய வாழ்க்கையில வீழ்ச்சி வரும், விழுந்து போக வேண்டிய சூழ்நிலை வரலாம். தேவன் அதை அனுமதிப்பார். ஆனால் ஒன்று சொல்கிறேன், எத்தனை தடவை விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான். சங்கீதம் 39:19 நீங்கள் வாசித்து பாருங்க. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், அப்புறம் அவர் எல்லாவற்றிலிருந்து தேவன் அவனை விடுவிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஏன் வருது? உனக்கு ஒரு படிப்பினை. நான் சொல்கிறேன், நீங்கள் யோசித்து பாருங்கள். எப்பொழுதுமே வாழ்க்கையில் நமக்கு ஒரு சோதனையோ, ஒரு கஷ்டமோ, நஷ்டமோ, ஒரு தோல்வி வரும்போது தான் எல்லாருமே சிந்திக்கிறாங்க. நீங்கள் வேணால் இப்போ யோசித்து பாருங்கள், எந்த ஒரு பிரச்சனையே இல்லாமல் வாழ்க்கை ஓடிட்டுனா அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், இன்றைக்கு சாலையில் நிறைய இடத்துல ஸ்பீட் பிரேக்கர் எதுக்கு போடுறாங்க தெரியுமா உங்களுக்கு? அந்த ஸ்பீட் பிரேக் இல்லைன்னாக்கா நீ என்ன பண்ண, கண்ணை மூடிட்டு நீ பறப்ப. அந்த ஸ்பீட் பிரேக்குன்னு ஒன்று இருக்கிறதுனால தான் நம்ம என்ன செய்கிறோம், வேகத்தை குறைக்கிறோம், நிதானிக்கிறோம், யோசிக்கிறோம். ஏனென்றால் அங்கே விபத்து நடப்பதற்கு வேண்டிய வாய்ப்பு இருக்குது. சும்மா வெறுமையாக போடுறதில்ல. அங்கே ஏதாவது டிராஃபிக் இருக்கும், ஸ்கூல் இருக்கும், எல்லா இடத்துலையும் இருக்கிறது தான். யோசிச்சு பாருங்க. அதே போல் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலையும் ஒரு ஸ்பீட் பிரேக் போடுறது போல தான் சில சோதனைகளை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார் என்று சொல்கிறேன். இது என்ன சொன்னால், இது நம்முடைய நன்மைக்கு தான். நான் நேற்று 2 நாளில் ஏதோ ஒரு நியூஸ் இங்கே கேள்விப்பட்ட ஞாபகம் வருது. ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் யாரோ ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர், நீங்கள் யாராவது நியூஸில் பார்த்துருக்கலாம், எங்கே நடந்து ஞாபகத்து இல்லை, கவனிங்க. நான் ஒரு நியூஸ் பார்த்தேன். டியூட்டி முடிச்சுட்டு ஸ்கூட்டர்லேயே என்ன தெரில பைக்கில் போயிருக்கிறாங்க. புதுசாக ஒரு ரோடு, புதிய ரோடு, நல்ல ரோடு, அதில் புதுசாக ஒரு ஸ்பீட் பிரேக் போட்டிருக்கிறாங்க. அந்த ஸ்பீட் பிரேக்கு தெரியல இவங்களுக்கு. எந்த வேகத்தில் வேகமாக போய் வண்டி மேலே ஏறினதெல்லாம் விழுந்து ஸ்பாட்லேயே அவுட் ஆகி அவங்க அடக்கம் பண்ணுவதற்காக அங்கே உள்ள எஸ்பி எல்லாருமே அவங்க அந்த பாடியை தோல் மேலே தூக்கி வச்சுட்டு போகிறதாக ஒரு செய்தியை நான் பார்த்தேன். உங்களில் யாராலும் நீங்கள் பார்த்துருக்கலாம், பார்த்தீங்களா எனக்கு தெரியல. கவனிங்க, நான் என்ன சொல்ல வருகிறேன்னா, இப்போ அந்த செய்தியை நான் வரல. ரோட்டில் ஸ்பீட் பிரேக்கை பார்க்காம போனதுனால ஒரு உயிருக்கு ஆபத்து. ஆண்டவர், கவனிங்க, இப்போ அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் நிறுத்தி நிதானமாக போக வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு சில பிரச்சனைகளை அனுமதிக்கிறார் என்று சொல்கிறேன். ஒரு சில பிரச்சனைகளை அனுமதிக்கிறார். அப்போ நம்ம நிதானிக்கிறோம். வேதத்தில் நிறைய வசனங்கள் உண்டு. வாழ்வு காலத்தில் வாழ்ந்துரு, தாழ்வு காலத்தில் என்ன செய்யணும், சிந்தித்து பாருன்னு சொல்கிறதுக்கு. ஆமாம், நிறைய பேர் அது சிந்திக்கிறதே இல்லை. சிந்திக்க வைக்கிறார் ஆண்டவர். சிந்திக்க வைக்கும்பொழுதும் சில பேர் சிந்திக்கிறதே கிடையாது. அதுக்கு தான் நான் சொல்கிறேன். நான் என்ன சொல்ல வருகிறேன் கவனிங்க. நாட்கள் காலங்கள் பொல்லாதவராக இருக்கு. அப்படின்னாலே இந்த காலத்தை என்ன செய்யுங்க, பிரயோஜனப்படுத்திக்கணும், தேவ சமூகத்துக்கு வரணும். நான் சொன்ன பவுல் என்ன சொல்கிறாரு, நான் கற்றுக்கொண்டேன்னு சொல்கிறாரு. அப்படி அவர் கற்றுக்கொண்டதுனால தான் அதில் அவர் நிலைத்திருந்தார். அவர் யார் இடத்துல கற்றுக்கொண்டாராம் என்ன தெரியுமா உங்களுக்கு? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 29வது வசனம். மத்தேயு 11:29. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். இயேசு சொல்ற வார்த்தை உங்களுக்கு தெரிந்த வசனம். நான் படிங்க. என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்பதான் உங்க ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல். கவனிங்க, எங்க கற்றுக்க முடியும்? இயேசு இடத்துல கற்றுக்க முடியும். பவுலும் அவர் கமாலியனுடைய பாதத்தில் இருந்து கற்றுக்கொண்டேன் என்று எழுதியிருக்கிறார் என்றது அது வேற விஷயம். ஒட்டுமொத்தமாக பார்க்கும்பொழுது அவர் சொல்கிறார், தன் வாழ்க்கையிலே நான் கற்றுக்கொண்டேன், நான் போதிக்கப்பட்டேன்னு சொல்கிறாரு. புரியுதுங்களா? நான் உங்களுக்கு சொல்கிறேன், இப்படிப்பட்ட போதனைகளை முதலாவது நீங்கள் செவி சாய்த்து கேட்கணும். அப்படி கேட்டால் தான்
உங்களுடைய வாழ்க்கை சிறக்கும். நான் அதற்கு ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கு இந்த காரியங்களில் சில பேருக்கு ஒரு தெளிவு இல்லை, ஒரு சரியான ஒரு வெளிப்பாடு இல்லை, என்ன ஒரு விழிப்புணர்வு இல்லாதனால இன்றைக்கு ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டிருக்கீங்க. எனக்கு அருமையானதில்லை. இயேசு என்ன சொல்கிறாரு? என்னிடத்துல வாங்க, நான் சொல்கிறத கேளுங்க, உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இளைப்பாறுக்கு. நான் உங்களுக்கு என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்கிறாரு. அப்போ கற்றுக்கொள்ளணும்னா எங்கே வரணும்? தேவ சமூகத்துக்கு வரணும், தேவனுடைய ஆலயத்துக்கு வரணும், ஆராதனைக்கு வரணும், தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும் போது தேவன் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியதை கற்றுக் கொடுப்பார். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 55ஆம் அதிகாரத்தில் 1, 2, 3 வசனங்கள் என்ன சொல்லுகிறது என்று விரைவாக வாசிங்க, பார்க்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் நியாயத்தை கைக்கொண்டு நீதியை செய்யுங்கள், என் ரட்சிப்பு வரவும் என் நீதி வெளிப்படவும் சமீபமாயிருக்கிறது. இப்படி செய்கிற மனுஷனும் இதை பற்றி கொண்டிருந்து, ஓ தாகமாயிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணமில்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். ஆலயத்துக்கு வாருங்க, ஆராதனைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பமல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானே. எதுக்கு நீங்க செலவு பண்ணணும்? நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். கவனிங்க, ஆண்டவருக்கு, ஆண்டுடைய சத்தியத்துக்கு, வசனத்துக்கு, வார்த்தைக்கு நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள். ஆலயத்துக்கு வாருங்கள், ஆராதனைக்கு வாருங்கள். ஆலயத்தில் ஆராதனையில் சொல்லப்படுகிற சத்தியத்தையும் போதனையும் கேளுங்கள். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள். படிங்க. அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளிய நிச்சயமான கிருபை. கவனிங்க, நான் முடிச்சிடுறேன். எல்லாரும் விடிஞ்செழுந்து பொழுது போனால் வேலைக்கு போகிறாங்க. எதுக்கு போகிறாங்க? அவங்க சொல்கிற வார்த்தையை நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்கிற வார்த்தையை சொல்கிறேன். எங்கே போகிறீங்க? பொழப்பு. ஓடுனாதாங்க பொழப்பு. எங்கே போகிறீங்க? பொழைக்க போகிறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறதுங்க? போனாதாங்க 4 காசு பார்த்தாதாங்க நம்ம வயிற்றுக்கு போய். இது கிராமத்தில் எல்லாரும் பேசுகிற வார்த்தை. நான் சொல்கிறேன், ஐயா நீ பொழைக்கிறது தான் நானும் சொல்லிகிட்டு இருக்கிறேன். இவங்க என்ன நினைக்கிறாங்க? இதை என் பொழப்பே கெடுத்துருவார் இவர். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைன்னு சொல்லிட்டு வரு. இன்றைக்கி பொழப்பு போச்சு, 1000 ரூபா போச்சு. போய் காங்கிரீட்டு போட்டுருந்தா ஏதோ சும்மா ஒரு 500 ரூபாயாவது சும்மாவாக கொடுத்துருப்பா. போய் நின்னாலே போதும், எனக்கு ஒரு 500 ரூபா கிடைக்கும். என்ன பண்ணுறது? இங்கே வந்து நின்னா எனக்கு யார் 5 ரூபா கொடுக்குறான்? நான் எல்லாம் கொண்டாந்து இந்த பெட்டியில் 10 ரூபா நான் போட வேண்டியதாக இருக்குது. நோ, உங்கள் பொழப்பு அது. நான் சொல்கிறேன், அந்த பிழைப்பை சொல்லலை. எவ்வளோ கவனிங்க. நீங்கள் பிழைக்கணும் தான், நான் வேண்டான்னு சொல்லலை. நீங்கள் சம்பாதிக்கணும் தான், நான் வேண்டான்னு சொல்லலை. நல்லா கவனிங்க. இப்போ நான் அந்த சம்பவத்துக்கு வரேன். நடந்த ஒரு சம்பவத்தை சொன்னேன் பார்த்தீங்களா? கை நிறைய சம்பாதிச்சார், லட்சமாக சம்பாதிச்சார். பிழைச்சுதான் அந்த ஆத்மா. ஏன் பிழைக்கலை? ஏன் பிழைக்க முடியல? அப்போ இந்த சூழ்நிலையை அவரால் என்ன செய்ய முடியல? எதிர்கொள்ள முடியல, மேற்கொள்ள முடியல, யோசிக்க முடியல. அவர் எல்லாம் படிச்சிருந்தார், இந்த பாடத்தை அவர் படிச்சிக்கல. கொஞ்சம் யோசித்து பாருங்க. கர்த்தர் உங்களை ரட்சித்திருக்கிறார், கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார், கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். இன்றைக்கு இந்த இடத்துக்கு உங்களை ஆலயத்துக்கு அழைத்தும் கொண்டு வந்திருக்கிறார். எதற்காக? பொழுது போக்குவதற்காக அல்ல, இது சடங்கு சம்பிரதாயத்துக்கு அல்ல. நீங்கள் பிழைக்கும்படி, நீ வாழ்ந்து பிழைக்கும்படி, உன் குடும்பம், உன் பிள்ளைக, உன் வாழ்க்கை செழித்திருக்கும்படி, பிழைக்கும்படி நீங்கள் என்ன செய்யணுமா? உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். அப்போ தான் உங்கள் ஆத்துமா பிழைக்கும். புரியுதா? இந்த பிழைப்பை விடுங்க, அந்த ஆத்துமா பிழைச்சிதா போயிடுச்சு, ஒரு குடும்பமே போயிடுச்சு, வாழ்க்கையே போயிடுச்சு. நல்லா யோசித்து பாருங்கள். எனவே கர்த்தரை தேடி நாம் வருவதுடைய நோக்கம் என்ன? சங்கீதக்காரன் தாவீது அப்படி சொல்கிறாரு. என்னது?
சங்கீதத்தில் 90ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தில் சொல்கிறாரு, நீங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு தாரும். சங்கீதம் நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். எங்களுக்கு அறிவை போதித்தருளும். அப்போ ஞானம் உள்ளவன் என்ன செய்வான்? ஞானமுள்ள மகன் தகப்பனுடைய போதகத்தை கேட்குறான். நாட்கள் பொல்லாதவைகளாக இருப்பதனால அந்த வாசித்தோம். எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தை நீங்கள் வாசிங்க. நம்ம 16 தான் பார்த்தோம். 15 என்ன போட்டிருக்கு பாருங்க. எபேசியர் 5:15. ஞானம் ஞானம் அந்த வார்த்தையை தான் நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். நம்ம எப்படி நடக்கணும், எப்படி நடக்கக்கூடாது. ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து. ஞானம் மற்றவர்களைப் போல நடவாமல். இங்கே பாருங்க, அந்த நான் இப்போ சொன்னேன் ஒரு குடும்பத்தை பற்றி சொன்ன பாருங்க. படிப்பில் அவரை தட்டிக்க யாருமே இல்லை, கெட்டிக்காரர் தான். கோல்டு மெடல் வாங்கியிருப்பார், நல்ல படிப்பால் நான் சொன்னேன் பார்த்தீங்களா. ஆனால் என்ன இல்லை, எல்லாவற்றையும் படிச்சிருந்தாருங்க. வாழ்க்கையை வாழ்வதற்கு வேண்டிய ஞானம் இல்லாமல் வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டார். அந்த ஞானமற்றவர்களைப் போல நீங்கள் நடக்கக்கூடாது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், புரியுதா உங்களுக்கு? இன்றைக்கி எல்லாம் அதை நோக்கி ஓடுறாங்க. அப்படி தாங்க வாழணும், வாழ்ந்தால் அப்படி வாழணுங்க, பெரிய வீடு கட்டணுங்க, பெரிய காரு வாங்கணுங்க. நீ முதல்ல அதெல்லாம் வச்சுட்டு வாழ முடியுமான்றதை பார். ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாகி நடந்து கொள்ளுங்க. கவனம் என்னென்னா, அவருடைய தன்னுடைய வாழ்க்கையில், குடும்பத்தில், தன்னுடைய ஆத்மா காரியத்தில் நான் சொன்ன இந்த சகோதரன் என்ன செய்யலை, கவனம் செலுத்தலை. அந்த தாட்டு வரல, அந்த சிந்தையே வரல. அவர் அந்த தோல்வியை பார்த்த உடனே அதனால் அவர் என்ன பண்ண முடியல, அதை ஜீரணிக்க முடியல, டக்குன்னு வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டாரு. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையிலும் உங்களுக்கும் அப்படி வரும், வராதுன்னு சொல்ல. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் எல்லாருக்கும் பிரச்சனை வரும். அப்போ இதை எதிர்கொள்ளணும், இதை மேற்கொள்ளணும், இதை ஜெயிக்கணும், இதை கடந்து போகணும், இதை தாண்டி போகணும் என்று சொன்னால் தேவ பலன், தேவ கிருபை நமக்கு வேண்டும். தேவன் அதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், போதிக்கிறார், சொல்லி கொடுக்கிறார். இயேசு சொல்லுறார், என்னிடத்தில் வாருங்கள், நான் என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்க என்று சொல்ல. வந்தால் தாங்க கற்றுக்கொள்ள முடியும், வந்தால் தாங்க நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். ஆலயத்துக்கு வரலன்னா என்ன தெரியும்? சிலர் நினைக்கிறாங்க, நான் ஆன்லைனில் பார்க்குறேன், பென்லைனில் பார்க்குறேன், நான் அதை பார்க்குறேன், இதை பார்க்குறேன்னு. எதையும் பார்க்க முடியாது. தேவ சமூகத்தில் வந்து தேவ பாத்திரம் ஏன்னா நேரம் இல்லை உங்களுக்கெல்லாம். இன்றைக்கி ஃபாஸ்ட் ஃபுட் உலகத்தில் போயிட்டுருக்காங்க. இப்போ சாப்பிட்றதுல கூட சாப்பாட்டுக்கு பேர் வச்சுட்டாங்க. ஃபாஸ்ட் ஃபுட்னா என்னன்னா, அதனால தெரியலைங்க, நிறைய இடத்துல போய் பார்த்தீங்கன்னா உட்காந்தே சாப்பிட மாட்டாங்க. அதை கையை ஏந்திக்கிட்டு கையில் நின்றுக்கிட்டு அப்படி நின்றுக்கிட்டே சாப்பிட்றாங்க. ஏன்னா அவ்வளோ அவசரம் அவங்களுக்கு. அந்த அவசரத்துக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி உணவுகள்லாம் வந்துருச்சுங்க. இது அவ்வளவும் மனுஷனுடைய உடம்பை ஆரோக்கியத்தை கெடுக்குது என்பதை நிறைய பேருக்கு தெரியுது, தெரியாமையும் இருக்குதுங்க. புரியுதுங்களா? அதே போல் ஆவிக்குரிய காரியங்களையும் ஃபாஸ்ட் ஃபுட் மாரி என்ன செய்ய வேண்டியது, ஓடுற ஓட்டத்தில் அப்படி போகும்போது என்ன பண்ணுது, பைபிள் படிக்கணுமா, வீட்டில் காலண்டர் தொங்குது, இன்றைக்கி என்ன தேதி, 9/10 என்ன போட்டிருக்குது, நான் உன்னை விட்டு விலகுது, அப்போ நல்ல வசனமாக கிடச்சிது, சோத்திரம் போயாச்சு. என்னாச்சு, இன்றைக்கு நான் பைபிள் படிச்சுட்டேன். இது ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு நான் சொல்கிறேன். பைபிளை எடுத்து வச்சு படியான்னா நான் வசனம் படிச்சுட்டேன். இதை இன்னும் ஒரு அட்வான்ஸாக இருந்து வச்சு எல்லாத்துலேயும் ஃபோனில் வந்துடுச்சு. நல்லதுங்க. எத்தனை பேர் ஃபோனை திறந்து வச்சுட்டு படிக்கிறீங்கன்னு தான் தெரியல. இதெல்லாம் பந்தாவுக்கும் வச்சுக்கிறாங்களே தவிர, அந்த ஃபோனை ஓப்பன் பண்ணி நான் உட்காந்து சின்சியராக படிக்கிறேன்னு சொல்லுங்கள். சும்மா பெருமைக்கு சொல்லிக்க வேண்டியது, என் ஃபோனில் நாங்கள் பைபிளில் லோட் பண்ணி வச்சுருக்கிறோம் தெரியுமா அப்படின்னு. இருக்குதுப்பா, அதெல்லாம் தெரியுதுப்பா, இருக்கட்டும், நீ இதை படிச்சியாண்ணா. ஆனால் அந்த ஃபோனில் பார்க்க வேண்டியதெல்லாம் பார்க்காதெல்லாம் பார்த்துட்டு உட்காந்து நேரம். வாட்ஸ்அப்பு, சாட்டிங்கு, என்ன ஃபேஸ்புக்கு, நான் அதெல்லாம் யூஸ் பண்ணுறது இல்லைங்க. என்னமோ இன்ஸ்டாகிராமா, என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் இந்த ஃபோனில் இடம் இருக்கும், ஆப் இருக்கும், ஸ்டோரேஜ் இருக்கும், டேட்டா இருக்கும், எல்லாம் வெங்காயம் வெள்ளைப்பூண்டு எல்லாம் இருக்கும். ஆனால் இன்றைக்கி கொடுக்குற செய்தியை பார்க்குறதுக்குள்ள டேட்டா தீர்ந்து போச்சுங்க, நான் எடுத்து ஓப்பன் பண்ணுங்க, இன்னும் 2 வசனம் வந்துச்சுங்க, ஏதோ நியாயத்தை பற்றி பேசுனீங்க, அதுக்குள்ளே காலி ஆகிடுச்சோம். எப்படி காலியாகும் அது? இதை பார்க்குறதுக்கு நேரம் கிடையாது, இதை பார்க்குறதுக்கு விருப்பம் கிடையாது. இதை உட்காந்துட்டு இன்னொன்று சொல்ல மாட்டேன், ஸ்டேட்டஸ். ஐயோ எல்லாம் எனக்கு என்ன தெரியலைங்க. அதில் சில பேருக்கு ஒரு ஜாலி. நான் சொல்கிறேன், ரட்சிக்கப்பட்டிருக்க உங்களை பார்த்து சொல்கிறேன், சாப்பிட்றது ஒரு ஸ்டேட்டஸு, தூங்குறது ஒரு ஸ்டேட்டஸு, அங்கே தலைக்கீழ நிற்கிறது ஒரு ஸ்டேட்டஸு, குளிக்கிறது ஒரு ஸ்டேட்டஸாக, இதை போட்டுக்க வேண்டியது, அதை பார்த்துக்க வேண்டியது, அதுக்கு ஒரு லைக் வேறு. ஐயோ எனக்கு ஒன்றுமே இந்த காரியம் எனக்கு புரியலைங்க, எனக்கு விளங்கலை எனக்கு இந்த காரியம். இப்படி ஒரு கூட்டம் ஓடிக்கிட்டு இருக்குங்க.
இதை போட்டு அதுக்கு வேறு அதுக்கு ரெஸ்பான்ஸ், அது ஃபீட்பேக்கை வருவது தான். அப்படியாப்பா எத்தனை பேர் பார்த்துருக்குறாங்கன்றதை அதை எடுத்து திரும்ப பார்க்குறது. இவங்க போடுறது ஒன்று போட்டுவிட்டு என்னங்க இது, என்ன இது, இதெல்லாம் யோசித்து பாருங்கள். இப்போ எதுக்கு நேரம் இல்லை, நான் அதுக்கு சொல்ல வந்தேன். இப்போ என்னது, நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடியினாலே என்ன செய்யுங்க, நீங்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்தியான்னு சொன்னால் இந்த மாதிரிலாம் நேரத்தை வீணாக்கிட்டு உட்காந்துருக்குற. கேட்டால் ஜெபிக்க நேரம் இல்லை, பைபிள் படிக்க நேரம் இல்லை. ஃபோனில் எல்லா வசதியும் வந்திருக்குது. எத்தனை பேர் ஃபோனில் பைபிள் படிக்கிறீங்கன்னு சொல்ல முடியுமா? நான் சொல்கிறது, ஒழுங்காக உட்காந்து வேத புத்தகம் படிக்கிற மாதிரியே எடுத்து வச்சு ஒரு அதிகாரத்தையோ 2 அதிகாரத்தையோ நான் படித்தேன்னு சொல்லுங்கள். சும்மா ஏதாவது தேவைக்கு முட்டு முடைக்கி எடுத்து அப்படி வச்சு இந்த பிறகு என்கிட்ட வச்சு வைக்கிறேன்னு காட்டுறது. ஒரு பைபிள் எடுக்கணும், வசனம் எடுக்கணுனாக்க இந்த இதில் இருக்குன்னு நான் வேண்டான்னு சொல்ல வச்சிங்க. ஆனால் நீங்கள் அதை பயன்படுத்துகிறீங்களான்றதான் கேள்வி. இருக்குன்னு சொல்லிக்கிறதுக்கா? இதுக்கெல்லாம் என்ன காரணம் சொல்கிறோம்? நேரம் இல்லை, நேரம் இல்லை. நான் சொல்கிறேன், இப்படியெல்லாம் இருப்பதுனால தான் என்னது, நம்ம எப்படி நடக்கக்கூடாது, நீங்கள் ஞானமற்றவர்களை போல நடக்காது. இந்த ஞானம் இல்லாமல் நடந்து தான் ஒரு குடும்பத்தை நான் உங்களுக்கு சொன்னேன், வாழ்க்கை குடும்பமே அழிஞ்சு போச்சு. நல்லா இருக்குது கேட்குறது, எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்குது. யோசிச்சு பாருங்கள். இப்போ உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும், உங்கள் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், உங்கள் வருங்காலம் நல்லா இருக்கணும், நீ நீண்ட காலம் வாழணும், நல்லா வாழணும் என்று சொன்னால் என்ன செய்யணும் சொல்லுங்கள்? பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்க. இயேசு சொன்னது எனக்கு ஞாபகத்துக்கு வருது. லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம், 9வது வசனம் உங்களுக்கு தெரியும். லூக்கா 16:9. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும்போது, நீங்கள் சாகும் பொழுது உங்களை நித்தியமான வீடுகளிலே உங்களை பரலோகத்திலே நித்தியமான வீட்டிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும். உங்களை வாங்க வாங்க என்று சொல்லி உங்களை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருளால், என்னது அநீதியான உலக பொருளால், என்ன வேணும்? அநீதியான உலக பொருளால உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதிக்க ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யுங்க. ஆத்துமாக்களை, நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறது, காலம் கெட்டு போயிட்டு இருக்குது, உலகம் அழிவை நோக்கி போயிட்டு இருக்குது, பாவம் பெருகிடுச்சு, நாட்கள் பொல்லாததாக இருக்குது. நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? இயேசு சொல்கிறாரு, என்னது, நீங்கள் மாளும் பொழுது உங்கள் நித்திய வீட்டில் உங்களை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும் போது ஆத்துமாக்கள் என்ன செய்யுங்க? சம்பாதிங்க. கர்த்தருக்கு ஊழியம் செய்ய. நான் சொல்ல வருது, வெறும் ஊழியத்தை மட்டும் நான் இங்கே குறிப்பிட்டு சொல்ல வரல. கவனிங்க, இப்போ நான் சொன்ன சம்பவத்தையே தான் நான் சுற்றி வந்துகிட்டு இருக்கிறேன். அமெரிக்காவில் ஒரு குடும்பம் இறந்தது நான் சொன்னேன் இல்லைங்களா? கவனிங்க, அப்போ அந்த ஆத்மாவுக்கு என்ன இல்லை? இளைப்பாறுதல் இல்லை, சத்தியம் இல்லை, வசனம் இல்லை, இயேசு தெரியல. இத்தனைக்கும் ஒரு கிறிஸ்தவ நாட்டில் தான் வாழ்ந்துருக்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன், யாரும் என்ன செய்யலை, அவருக்கு எடுத்து சொல்லலை. ஒரு வேளை சொல்லியிருந்தால், யாராவது அவருக்கு சத்தியத்தை சுவிசேஷத்தை ஒரு வேளை சொல்லியிருந்தால், அவரை சந்தித்திருந்தால் அவரோட வாழ்க்கையை மாறி இருக்கும். ஹல்லேலூயா. நிச்சயம் நிச்சயம். அதை தான் இப்போ நான் உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். உங்கள் வாழ்க்கையை, உங்கள் ஆத்துமாவை காத்துக்கொள்வது மட்டுமல்ல, அதையும் நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும் தான். இங்கே இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். என்னது? நம்ம ஊழியம் செய்யணும். அப்போ பாருங்கள், இது போல் எத்தனையோ பேர் இந்த காரியத்தை கற்றுக்கொள்ளாமல், இப்படிப்பட்ட போதனை தெரியாமல், என்னது, ஞானமற்றவர்களைப் போல வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால தான் இன்றைக்கு உலகத்தில் எங்கே பார்த்தாலும் அதிகமாக அடிக்கடி நடக்கிற சம்பவங்களில் ஒன்று தற்கொலை. ரயில் முன் பாய்ந்து தற்கொலை, விஷம் குடித்து தற்கொலை, தூக்குமாட்டி தற்கொலை, மண்ணெண்ணெயை ஊற்றி தற்கொலை, எத்தனையோ விதங்களில் சாகிறதுக்கு நிறைய வழியை கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ அதுவும் இளம் வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள், குடும்ப சுமை, கடன் பார சுமை தாங்க முடியாமல் எத்தனை குடும்பங்கள் அழிந்து கொண்டிருக்குது. காரணம் என்ன என்று சொன்னால், அவர்களுக்கு இந்த இயேசு யாருன்னு தெரியல. புரியுதா? இயேசுவை அறிந்திருந்தாருன்னா இயேசு சொல்லியிருப்பார், இதெல்லாம் வாழ்க்கையில் நடக்கிற சகஜமான சம்பவம் தான் தம்பி, இதை கண்டு நீ தோண்டு போகாத, நான் உன்னை வாழ வைப்பேன், நீ வாழணும், நீ எனக்கு தேவை என்று சொல்லி கர்த்தர் வாழ்க்கையை வாழ வச்சுருப்பார். இந்த சத்தியம் தெரியாதனால, இந்த சத்தியத்தை நீங்கள் போய் சொல்லாதனால, அறியாதனால எத்தனையோ ஆத்துமாக்கள் அழிந்து போயிட்டுருக்குது. இயேசு சொல்கிறாரு, நீங்கள் மாளும் பொழுது நித்திய வீட்டில் உங்களை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி. இப்போ சொல்லுங்கள், இப்போ யோசித்து பாருங்கள், நம்ம ஊழியம் செய்யணும், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும். நீங்கள் புரியுதா? உங்கள் ஆத்துமாவையும் நீங்கள் காத்துக்கணும். அப்பொழுது உங்கள் ஆத்துமா படிச்சுங்க. ஏசாயா 55 படித்த 3, அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும், நீங்களும் பிழைப்பீங்க,
மற்றவங்களையும் பிழைக்க வைங்க. உங்கள் பொழப்பே பார்த்துட்டு இருக்காதீங்க. இன்றைக்கி நிறைய பேர் பொழப்புன்னு அவங்க பொழப்பை தான் பார்க்குறீங்க. ஐயா, மற்றவங்களும் பிழைக்கணும், மற்றவங்களை பிழைக்க வைங்க. மற்றவர்கள் பொழப்புக்காகவும் நீங்கள் வாழணும். அப்போ தான் நீங்கள் பிழைப்பீங்க. மற்றவர்களையும் பிழைக்க வைங்க. அல்லேலூயா. இப்போ என்ன, நான் படித்த அந்த வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். எபேசியர் 5:16. என்னது? நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். எனவே இன்றைக்கு கேட்ட நம்ம அந்த ஆண்டவர் சொன்னார், இந்த செவி சாயுங்க, கேளுங்க, செவி சாய்த்து கேளுங்கன்றார். இப்படி இந்த காரியங்களை நீங்கள் கேட்டு இதில் நீங்கள் நிலைத்திருந்தால், யோவான் 15ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தில் இயேசு சொல்கிறார். யோவான் 15:7. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால். இப்போது சொல்லப்பட்ட இந்த வார்த்தை, இந்த வசனம் உங்கள் மனசில், உங்கள் இருதயத்தில் நிலைத்திருந்தால், நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். போதும். நிறைய பேருக்கு நிறைய தேவை இருக்குது தானே, ஆண்டவர்கிட்ட அது வேணும் இது வேணும் கேட்குறீங்க தானே. கேட்குறதெல்லாம் ஆண்டவர் கொடுப்பாரு. கேட்குறதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைச்சிருந்தால், இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்துவம் அதுதான், நிலைத்திருங்கள். எனவே நீங்கள் அதில் நிலைத்திருந்தால், நீங்கள் என்ன கேட்குறீங்களோ, நீங்கள் எதை கேட்டாலும் ஆண்டவர் அதை உங்களுக்கு தருவார். நீங்கள் என்ன செய்யணும்? இன்றைக்கு சில பேர் பாருங்கள், இன்றைக்கு இப்போ நான் சொன்ன இந்த வசனத்தை மதியம் சாப்பிட்டு 2 மணிக்கு கூப்பிட்டு எதாவது கேட்டிங்கன்னு தலையை சொறிவாங்க. என்னமோ சொன்னீங்களே, என்னமோ காலம் என்னது 4 ஞாபகம் இல்லைங்க, முடிஞ்சிச்சு. அப்போ வார்த்தை உங்கள் இருதயத்தில் நிலைத்திருந்தால், நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? எனவே கர்த்தர் இன்றைக்கு இந்த நாளிலே இந்த வார்த்தையின் மூலமாக உங்களை ஆசீர்வதிக்கிறார், உங்களை நடத்த விரும்புகிறார், உங்களை வாழ வைக்க விரும்புகிறார். நீங்கள் வாழணும்னு விரும்புகிறாரு, உங்கள் ஆத்மா பிழைக்கணும்னு விரும்புகிறாரு. மற்றவர்களையும் பிழைக்க வைங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் நாம் தலை வணங்கி நாம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். நீ கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த நாளிலும் இந்த வார்த்தை வசனத்தை கேட்ட அனைவரும் மீதும் கர்த்தருடைய ஆவியானவர் வந்து இறங்குவீராக. அவருடைய வாழ்க்கையை மாற்றுவீராக, இருதயங்களை சிந்தைகளை மாற்றுவீராக. அவர் உமக்காக வாழணும். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவுக்காக வாழணும், இயேசுவோடு வாழணும், இயேசுவுக்கு உள்ளாக வாழணும். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு பிரியமாய் வாழணும், உமக்கு பிரயோஜனமாய் வாழ உதவி செய்யுங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் இந்த நாளில் வார்த்தையை வசனத்தை கேட்ட ஒவ்வொரு மீதும் பரிசுத்த ஆவியான இறங்கி ஆண்டவரை வழி நடத்துங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கர்த்தருக்காக வாழணும், கர்த்தரோடு வாழணும், கர்த்தருக்குள்ளே வாழணும், கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும். இதை தான் தேவன் இன்றைக்கு உங்களிடத்தை எதிர்பார்க்குறேன். ஆண்டவரே, அந்தபடியாக வாழ நீர் உதவி செய்யும். அனைவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.